அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். நமது சேனலில் தினமும் ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி விரதாதி விசேஷங்கள், அன்றைய நாளினுடைய சிறப்புகள், அன்றைய தினத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த காலங்கள், சுபஹோரைகள் மற்றும் பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் நமது பதிவில் காண்பதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆவணி மாதம் 19ஆம் நாள், செப்டம்பர் 4ஆம் தேதி, வியாழக்கிழமை. இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள். பஞ்சாங்கத்தில் உள்ள 5 அங்கங்களுமே மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இப்படி ஒரு அமைப்பு உள்ள நாட்கள் என்பது வருடத்தில் ஒரு சில நாட்கள் மட்டுமே வரும். எனவே இன்றைய நாளில் அனைத்து விதமான சுபகாரியங்கள், திருமண ஏற்பாடுகள், கிரகப்பிரவேசங்கள், தேவதா பிரதிஷ்டை செய்ய, காது குத்துவதற்கு, நாமகரணம் செய்வதற்கு, பிரயாணங்களை மேற்கொள்வதற்கு போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற ஒரு உன்னதமான நாள். இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் உள்ள 5 அங்கங்களுமே மிக சிறப்பாக கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினம் கிழமை வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு உகந்த ஒரு மிக மிக சுபமான நாள். மேலும் இன்றைய தினம் துவாதசி திதி. இன்றைய தினம் உணவு வழங்குவதற்கு, அன்னதானம் செய்வதற்கு மிக மிக உகந்த ஒரு திதி. மற்றும் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், மிக மிக உத்தமமான நட்சத்திரம். எல்லாவித தடைகளை நீங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நட்சத்திரம். இன்றைய தினம் நாமயோகம், சௌபாகிய நாமயோகம், எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். மேலும் இன்றைய தினம் கரணம் பவகரணம், ஆசீர்வாதம் வாங்க ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு மிக மிக ஏற்ற நாள். மேலும் இன்றைய தினம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்று முழுமையாக இருக்கக்கூடிய மிக மிக உத்தமமான எல்லாவித நல்ல காரியங்களை செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள். இன்றைய தினம் இன்றைய துவாதசிக்கு பரிவர்த்தன துவாதசி, விஜயா துவாதசி என்று பெயர். பரிவர்த்தன துவாதசி அதாவது நண்பர்கள், உறவினர்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு உணவு வழங்கி நாம் உபசரிக்கும் போது அந்த உறவு என்பது நீடிக்கும். உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அந்த நட்பு உறவு என்பது வளர்ந்து அது நீடித்து நிலைத்து இருப்பதாக அமையும். மேலும் இன்று குரு பகவானுடைய அவதார தினம். எனவே இன்றைய தினம் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்கு குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாத்தி 3 நெய் தீபங்கள் ஏற்றி இனிப்பு நெய்வேத்தியம் அல்லது சுண்டல் போன்றவற்றை நிவேதனம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு தருவதன் மூலமாக குருதோஷம் என்பது நீங்கும். குறிப்பாக தனுசு ராசி, மீன ராசி மற்றும் தனுசு மற்றும் மீன லக்னக்காரர்கள், குரு திசை நடப்பவர்கள் இன்றைய தினம் குரு வழிபாட்டை செய்வதன் மூலமாக அந்த குரு தோஷம் என்பது விலகும். சுபகாரிய தடைகள், திருமண தடைகள் ஏதாவது ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தும் நீங்குவதற்கு இன்றைய தினம் குரு பகவானுடைய வழிபாடு மிக மிக உன்னதமானதாகும். மேலும் இன்றைய தினம் வாமன ஜெயந்தி. வாமனருடைய படம் இருந்தால் அந்த படத்தை இன்றைய தினம் உங்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம். அல்லது அருகிலுள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை இன்றைய தினம் வழிபாடு செய்வதன் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். மேலும் இன்றைய தினம் ஹரிவாசனம் காலை 10:18 பெருமாள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற நேரம். இந்த நேரத்தில் பெருமாளுக்கு தீப வழிபாடு செய்து வழிபாடு செய்வதன் மூலமாக நினைத்த காரியங்கள் அனைத்துமே சித்தியாகும். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுடைய தர்மஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் தான தர்மங்கள் செய்வதற்கு மிக மிக உன்னதமான நாள். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு சகல விதமான வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக அமையும். புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்வதற்கு மிக ஏற்ற நாள். இன்றைய நாளில் வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு மிகவும் ஏற்ற
நாள். வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் என்பது தேவை. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமானதாக இருக்கும். இன்றைய தினம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாளில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகும். நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைவதால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. எனவே இந்த நாளில் நீங்கள் புதிய பயணங்களை தவிர்ப்பது மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையும் சிறப்பையும் தருவதாக அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய கோபங்களை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம். மேலும் உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த நாளில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய கோபம் மற்றும் பேச்சில் மிக மிக கவனம் வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்போக்கை நீங்கள் கடைபிடிப்பது உங்களுக்கு அதிக நன்மையை தருவதாக அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். மேலும் அந்த குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்தில் உள்ள ராகுவின் மீதும் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே கேது சூரியன் மற்றும் புதனுடைய சஞ்சாரம். இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கோபத்தை மட்டும் நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் வக்ர சனியினுடைய பார்வையும் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணியிடங்கள் மற்றும் உங்களுடைய குடும்பத்தாரிடம் கோபதாபமான பேச்சுகளை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். குரு பார்வை 7ஆம் இடத்தில் உள்ள ராகுவின் மீது அமைவதால் நல்ல பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பொறுமை நிதானம் மிக மிக அவசியம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம். மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது 12ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் வேலை மாற்றம் பணியிட மாற்றம் பதவி உயர்வு தொழில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். எனவே தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் வெற்றிகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கல்வியில் மற்றும் சற்று படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நினைத்ததை சாதித்து முடிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிக்கு கேந்திரமான 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் கேது பகவானுடைய சஞ்சாரம். அரசு வழி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அரசு வேலை முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். தொழிலில் நல்ல வளர்ச்சி பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய முயற்சிகள் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பாக்கியாதிபதி சந்திர பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய நல்ல நாளாகவும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் நீங்கள் சற்று விட்டு
கொடுத்து போகக்கூடிய மனப்போக்கை இன்றைய தினம் நீங்கள் கடைபிடிப்பது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அனுகூலமான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், மேலும் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதனுடைய பார்வையும் இருக்கக்கூடிய இந்த நாளில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக நல்ல லாபங்கள், நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அமையக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும். செல்வ வளம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும், நல்ல தனவரவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உறவினர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் ராகு பகவான் குருவினுடைய பார்வையும் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாளில் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள், தனவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனுடைய சஞ்சாரம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும். புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த நாளில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். கல்வியிலும் உடல் ஆரோக்கியத்திலும் மற்றும் சற்று அதிக கவனம் என்பது தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கவனத்துடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. சிலருக்கு வேலை மாற்றம், பணியிட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்கள் பேச்சில் மிக மிக கவனம் என்பது தேவை. ஆரோக்கியத்தில் அதிக கவனமும் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் உண்டாகி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள், தனவரவுகள் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. ஒரு சில மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கல்வியில் மட்டும் சற்று அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு தக்ஷிணாயன புண்ணிய காலம் வருஷ ருது ஆவணி மாதம் 19ஆம் நாள் செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம், திதி துவாதசி திதி, நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், யோகம் சௌபாக்கிய யோகம், கரணம் பவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 6:01, சூரிய அஸ்தமனம் மாலை 6:14. இன்றைய தினம் ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் மாலை 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. கூலிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் இன்றைய தினம் தெற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 வரை, பிற்பகல் 1 முதல் 1:30 வரை, மாலை 6 முதல் 7 வரை. இன்றைய ஸ்ராத்த திதி சுக்லபக்ஷ துவாதசி. இனி இன்றைய சுபமுகூர்த்த காலம். இன்றைய பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:25 முதல் காலை 5:13 வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:43 முதல் நண்பகல் 12:32 வரை. இன்றைய அமிர்த காலம் மாலை 5:09 முதல் 6:47 வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் நண்பகல் 12 வரை, பிற்பகல் 1 முதல் 2 வரை, மாலை 4 முதல் இரவு 7 வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த त्रिदक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीये परार्ते श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि 6 संवत्सराणां मध्ये
பஞ்சாங்கம் விஸ்வாவசு நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே வருஷ ருது சிம்மமாசே சுக்லபக்ஷே துவாதசியாம் சுபதிதோ வாசரக குருவாசர யுக்தாயாம் உத்தரஷாட நக்ஷத்திர யுக்தாயாம் சௌவாக்கிய யோக யுக்தாயாம் பவகரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் துவாதசியாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, தினமும் ராசி பலன், பஞ்சாங்க குறிப்புகள், சுபமுகூர்த்த நேரம், சுபமுகூர்த்த காலங்கள், பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், கிரக நிலவரம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.